அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாளைய தினம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை மாசி 22வது நாள் காலை 7:56 மணி அளவில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடைபெறப் போகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். ஸோ சனி பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும், அவரிடம் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய 8 எளிய விஷயங்கள் என்ன, அல்லது 8 எளிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சனி பகவானுக்கு உரிய எண் 8. ஸோ 8 எளிய விஷயங்கள். இதை நீங்கள் நாளைக்கு செய்தாலும் செய்யலாம், அல்லது நீங்கள் சனிக்கிழமை என்னைக்கு உங்களுக்கு சௌகரியப்படுதோ சனிக்கிழமை அன்று இதனை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக சனி பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ சனி பகவான் ஒருத்தவங்களை பிடிக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. பட் ஆனால் அவர் நம்மளை பிடிச்சிட்டு நம்மை விட்டு போனதுக்கப்புறம் நமக்கு அப்படி ஒரு பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படும். இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சமாளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பயந்து கவலைப்பட தேவையில்லை. நம்மளால் முடிந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது எந்த ஒரு சனி பாதிப்புகளில் இருந்தும் நாம் மிக எளிதாக விடுபடலாம். ஸோ இப்போ வாங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி கருப்பு எள். இதை நீங்கள் வீட்டில் செய்யணும். நாளைக்கு காலையில் இப்போ 7:56 மணிக்கு தான் சனி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்துக்கு பிறகு இதை செய்துவிட்டு நீங்கள் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போது நீங்கள் நாளைக்கும் செய்யலாம், அல்லது ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் இதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்குங்க. வீட்டுக்கு உள்ளார இதை செய்யக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங்கோ அல்லது கொல்லைப்புறமோ அல்லது மொட்டை மாடியோ என்ன உங்கள் வீட்டோட வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு பார்த்து நீங்கள் நின்றுக்கணும். பெண்கள் தீட்டு காலங்களில் இதை நிச்சயமாக செய்யக்கூடாது. சரிங்களா? அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டு காலங்களில் செய்யக்கூடாது. ஒரு கைப்பிடி கருப்பு எல்லை உங்களுடைய இடது கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக நின்றுக்கோங்க. அந்த ஒரு கைப்பிடி எல்லை உங்களுடைய உச்சந்தலையில் 1 நிமிடம் வைத்து சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. எந்த விதமான பாதிப்புகளும் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 7 முறை, வலமிருந்து இடமாக 7 முறை சுற்றிட்டு அதை நீங்கள் வெளியில் போட்டுடணும். வெளியில் போட்டோம்னா திரும்ப அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. வெளியில் போகிறதுக்கு உடனே போக முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் வெளியில் கூட வச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் குளிச்சிடணும். நீங்கள் ஒரு மரத்துக்கு கீழேயோ செடி கொடி கீழேயோ நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடணும். தலை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் நாளைய தினம் நீங்கள் இதை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் ஒரு நாள் செய்வதை காட்டிலும் மாதத்தில் 2 சனிக்கிழமையோ அல்லது ஒவ்வொரு வார சனிக்கிழமையோ இதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது சனி பகவானோட அருளை நமக்கு பெற்றுத்தரும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் தான் இதை நீங்கள் செய்யணும். வீட்டில் செய்யக்கூடாது. கோவிலில் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் சங்கு பூக்கள் இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகலாம். அல்லது கருங்குவளை மலர்கள் கிடச்சிதுன்னா அதை எடுத்துகிட்டு போய் சனி பகவானுக்கு சாத்திட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இரும்பு அகல் கிடச்சிதுன்னா, இரும்பால் செய்யப்பட்ட அகல் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் எள் கலந்த சாதமோ அல்லது எள்ளோ நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 3வது. 4வது வழிபாடு, சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபாடு செய்வது
அனுமனுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் சாத்துவதோ அல்லது வெற்றிலை மாலை போடுவதோ அல்லது ராமஜெயம் எழுதி அதை வந்து நீங்கள் மாலையாக போடுறதோ ஏதோ ஒரு வழிபாடு அனுமனுக்கு நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் சனி பகவானோட கெடு பலன்கள் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து 4வது வழிபாடு. 5வது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே 108 முறை ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிக்கணும். அப்படி இல்லாதவங்க சனிக்கிழமை மட்டுமாவது இதை நீங்கள் உச்சரிக்கணும். அந்த ஏழைகளுக்கெல்லாம் எள் தானம் செய்யுங்க, எள் கலந்த சாதம் கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் காகத்திற்கும் எள் கலந்த சாதம் கருப்பு உலர் திராட்சையை வைத்து நீங்கள் தருவது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் உடல் ஊனமற்றவர்களுக்கு, மற்றவர்களுடைய உதவியை நம்பி வாழ்பவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக கால் பாதிக்கப்பட்டவர்கள், சரியாக நடக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறத நீங்கள் தானமாக தரலாம். அல்லது அவர்களுடைய படிப்புக்கு உதவலாம். அவர்களுக்கு உணவு தானமும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுதான் 6வது. 7வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த சூழலில் வாழ்ந்தாலும், அதாவது நான் வந்து எனக்கு ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை நான் ரொம்ப வறுமையில் கடனில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் நியாயமாக தர்மத்தின் பக்கம் நீங்கள் நிற்கணும். யாருக்கும் துரோகம் அப்படிங்கிறத நீங்கள் மனதாலும் நினைக்க கூடாது. அப்படி வந்து ஒரு நல்ல பண்போடு நாம் வாழும் பட்சத்தில் நமக்கு வந்து சனி பகவானோட தொந்தரவுகள் வந்து அவ்வளவாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து நீதிமான், தர்மத்தின் பக்கம் நிற்பவர். யார் என்னென்ன தவறுகள் செய்கிறார்களோ அதற்கு தகுந்த பாடங்களை புகட்டக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் நம்ம வந்து நியாயமாக இருக்கோம், நேர்மையாக இருக்கிறோம், இந்த பிறவியில் நமக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தாலே நம்மை வந்து அவர் வந்து ரொம்ப துன்பத்திற்கு ஆளாக்க மாட்டார். அடுத்தது 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி அனுமாரை வழிபாடு செய்கிறோமோ அதே போலவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரை, மாலை 4:30 PM to 6 PM நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. அதே போலவே நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செஞ்சாலும் நமக்கு சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். ஸோ நம்ம இந்த பதிவில் 8 எளிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. இந்த ராசிக்காரங்க செய்யணும், அந்த ராசிக்காரங்க செய்யணும் அப்படின்லாம் நம்ம பாகுபாடு பிரிக்க வேண்டாம். இந்த சனி பெயர்ச்சியினால் பாதிக்கப்படக்கூடிய, ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அந்த 4 ராசிகள் இவற்றை ரெகுலராக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் மீனம், கும்பம், மேஷம் மற்றும் சிம்மம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.